ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகைன்றதுனால நாங்கள் இன்றைக்கி எதுவும் கறியெல்லாம் எடுக்கலை. அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணோம், நார்மல் கிருத்திகை தான் இருந்தாலும் ஆடி கிருத்திகைனா ஃபேமஸ்ன்றதுனால நாங்கள் கவுச்செல்லாம் எடுத்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் நறுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு கடாய் வச்சிட்டேன். கடாய் வச்சதுக்கப்புறமா பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக கட் பண்ணி மீடியமான சைஸ், ரொம்ப சின்னதாக போட்டால் அது கொல கொலான்னு போயிடும்ல, மீடியமான சைஸில் நல்லா கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, எண்ணெய் ஊற்றந்தோம் காஞ்ச மிளகா, வெறும் மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், அது எண்ணெயில் கொட்டிட்டு இந்த கட் பண்ணதை தூக்கி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா என்ன, உப்பு காரம்லாம் அது உள்ளே நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இறங்குச்சுன்னா வெறும் பன்னீரை கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயில் திருப்பி என்ன பண்ணேன்னா, எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா எதுக்குன்னு கொஞ்சம் கடுகு போட்டேன். கொஞ்சம் சீரகம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, பச்சை மிளகா போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் முறுன்னு இருக்குன்றதுனால எண்ணெயில் போட்டால் கருவேப்பிலை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சியே வெங்காயம் போட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலரிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அது நல்லா கலரிக்கணும். கலர்னதுக்கப்புறமா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கேரட், பீன்ஸுலாம் போட்டேன். அதிலே போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால் அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கலரிட்டு விட்டேன். நல்லா அப்பயும் கொஞ்ச நேரம் பார்த்து எடுத்து பார்த்தேன், சரியாக வேகலை. திருப்பி கொஞ்ச நேரம் பார்த்து நல்லா கலரி திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உப்பு எல்லாம் போட்டேன் அதில், அப்போ தான் காய் வேகும்னு சொல்லிட்டு உப்பு எல்லாம் போட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, இது வெறும் மிளகாத்தூள் போட்டேன், பெப்பர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நல்லா அதுவும் கலரிக்கினேன். எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் காயை நல்லா உரைச்சிருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உரைச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான், கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வெடித்த சாதம் இருந்துச்சு. அந்த வெடித்த சாதத்தை எடுத்து அதில் கொட்டி நல்லா நம்ம கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரணும். ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து போட்டோம்னா தான் உப்பு காரம்லாம் நல்லா உரைக்கும். அதுங்களுக்கு உரைச்சிச்சின்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். அதனால் திருப்பி உப்பு காரமெல்லாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் திருப்பி பெப்பர் போட்டு கலரினேன். கலரிட்டு சால்ட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக தூவி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவில் நான் கரெக்டாக போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு பன்னீர் கட் பண்ணி நம்ம தான் உப்பு மிளகாலாம் தடவி வச்சுருந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பன்னீர் எடுத்து நான் திருப்பியும் அதில் போட்டு கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டிட்டு அந்த பன்னீரை கொட்டிட்டதுக்கு அப்புறமா திருப்பியும் கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. பன்னீர் எண்ணெயில் போட இது பொரிச்சு எடுக்க எங்கே குழஞ்சிச்சோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். ஆனால் குழையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. அது போட்டு நல்லா கலருன்னு நல்லா திருப்பி உள்ளே அடியில் இருந்ததெல்லாம் அடி பிடிக்காத மாரி கலரினே இருந்த ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெரிய கரண்டி இருந்தால் கலருங்க, என்கிட்ட சின்ன கரண்டி தான் இருந்துச்சு, அதனால் கலர்னா இது 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் சாப்பிட்லாம், 4 பேரும் சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 பேர் கூட சாப்பிட்லாம். பசங்க பன்னீர்னால விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கும் டேஸ்ட்டுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை சாரல் மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு அப்புறம் பசங்களுக்கு சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எடுத்துன்னு போய் போடுறேன். கலரை சொல்லவே என் பசங்க எனக்குன்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் எடுத்துன்னு போய் என் பொண்ணுக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதும்மா, கடையில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு,
நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் இன்னொரு முறை எண்ணெய் எடுன்னு சொல்லவே சரி திருப்பியும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எதனா சமையல் வீடியோவோ இல்லை வேறு எதனா வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.